வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நம்ம 2026க்கான அந்த நட்சத்திர பலன்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான அந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் சதய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான இந்த 2026ஆம் ஆண்டிற்கான பலன்களை பற்றி பார்க்க போறோம். இந்த 2026ல இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்களை அனுபவிக்க போறாங்க, என்னென்ன மாற்றங்கள் இருக்கு அப்படின்றது தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சதயம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது இது ராகுவனுடைய நட்சத்திரம். இந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்போதுமே ரொம்ப போல்டா இருப்பாங்க. அதாவது தன்னால எதையுமே செய்ய முடியும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை தன்மை பார்த்தீங்கன்னா, எத்தனை வயதை கடந்தவர்களானாலும் அவர்களினுடைய நம்பிக்கை அப்படின்றது விடாமுயற்சியாக செயல்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் ஆனாலும் அதுல நிறைய ஒரு போராட்டங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அன்பர்கள். ராகுவினுடைய நட்சத்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு நண்பர்கள் தான் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள். அந்த பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை அடைவதற்கு இவர்கள் பல இழப்புகளை சந்திக்க தயாராக இருக்கணும். அது அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே அதுல ஒரு மனப்பக்குவம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் ராஜராஜ சோழன் சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர் தான். அந்த ராஜராஜன் சோழன் அனுபவித்த சில சிரமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யாராலையுமே அனுபவிச்சிருக்க முடியாது. ஒரு நாட்டை ஆளணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு நெறிமுறைகளை ஒரு நேர்மையோடு கையாளக்கூடிய ஒரு திறன் படைத்தவராக இருந்திருப்பார். அந்த மாதிரியாக இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே தனக்குண்டான ஒரு வழிகளை நேர்மையான பாதையிலையும் அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு ஏமாற்றத்தையும் அதிகப்படியாக சந்திச்சிருப்பாங்க. ஒரு குழந்தை பருவத்திலிருந்து வயது அதிகமானா கூட அந்த ஏமாற்றம்ன்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த ஏமாற்றத்திலிருந்து பக்குவம் அடைந்து நிறைய வெற்றிகளை காண்பவர்களும் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் தான். இவர்களுக்கு 2026ல உங்களுடைய நட்சத்திரத்தின் மீதே அந்த ராகு பகவான் செயல்படுகிறார். இந்த ஆண்டின் முழுவதுமாகவே அந்த ராகு பகவான் இருக்கிறார். டிசம்பர் மாதம் தான் பயிற்சி ஆகிறார், உங்களுடைய 12ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இதனால இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டு மாற்றங்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக சில விஷயங்கள்ல முயற்சிகள்ல மட்டுமே இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டு அதற்குண்டான வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஏதோ ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு உயர் பதவிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தாலும் அது அப்படியே கிடப்புல போட்ட மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்றீங்க அப்படின்ற பட்சத்துல அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சில வழக்குகளை எல்லாம் உங்க மேல ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு பொய் வழக்குகள்லாம் இருந்திருக்கும். அந்த பொய் வழக்குகளுக்கு எதிராக நீங்க தாக்கல் செய்த சில விஷயங்கள் எல்லாமே அப்படியே உங்களுக்கு ஹோல்டுல இருந்திருக்கும். இந்த வருடம் அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 ஒரு சாதகமான பலனை கொடுக்க போகுது. நிறைய சதய நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில உறவுகளினுடைய பிரிவு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ரொம்ப எல்லார்கிட்டையும் ரொம்ப அட்டாச்மெண்டோட இருக்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல இருந்து தான் அவர்களினுடைய உறவுகளை பார்க்கக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியுமே அந்த உறவுகள் மூலமாக ஏமாற்றங்கள் அப்படின்றது கடந்த 2 வருடங்கள்ல அதிகப்படியாக இருக்கும். சில பேருக்கு திருமண வாழ்க்கையை புதிதாக திருமணமான தம்பதிகளுக்கு கூட அந்த உறவுகள்ல ஏமாற்றம், திருமணமாகி 1 வருடத்திலேயே டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இதனால மன ரீதியான சில பிரச்சனைகளை எல்லாம் இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் கடந்த 2 ஆண்டுகள் சந்திச்சிருப்பாங்க. இந்த ஆண்டு இதுல இருந்து எல்லாம் ஒரு நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல சனி பகவான் முதல் முற்பகுதியில் அதாவது ஜூலை வரைக்கும் பாத்தீங்கன்னா இயல்பு தன்மையோட இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் வக்ரத்தன்மை பெறுகிறார். அடுத்து இங்க அதாவது 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அந்த 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி வருகிறார். இந்த மாதிரியான 2ஆம் இடம் 5ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும்போது, அதாவது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் குடும்பத்துல இருக்கக்கூடிய சில தேவையில்லாத பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குடும்பத்துல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நபர்கள்னால ஏதாவது மன ரீதியான தொந்தரவுகள் இருந்தது, அடுத்து பார்த்தீங்கன்னா உடல் ரீதியான சில பிரச்சனைகளும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த இடத்துல அதுல இருந்தெல்லாம் ஒரு ரிலீவ் ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்கும். 5ஆம் இடத்துல குரு வக்ரத்தன்மை அடைகிறார். இந்த வக்ரத்தன்மையோட இருக்கக்கூடிய அந்த குருவினால பார்த்தீங்கன்னா இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு குழந்தைகளினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். குடும்பஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் தான் கூட இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த குரு பகவான் அவர் 5ஆம் இடத்துல வக்ரத்தன்மை பிரிகிறார். அடுத்து 6ஆம் இடத்திற்கு வரும்போது அந்த குழந்தைகள் லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த 2026. யாருக்காவது திருமண பாக்கியங்கள் தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த ஆண்டு அதற்குண்டான முயற்சிகள்ல நல்ல ஒரு துரிதமான ஒரு செயல்பாடுகள், உங்களுக்கு ஏற்ற வரன்கள் அமையறதுல ரொம்ப கவனமாக இருந்து அதற்குண்டான சில விஷயங்களை வரன் தேடுவது கூடிய முயற்சிகள்ல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த 2026 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாக்கியங்களை அடையக்கூடிய ஒரு தருணம். இதனால் வரைக்கும் ஏமாந்த பண வரவுகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். நிறைய சதய நட்சத்திர அன்பர்கள் ஆன்லைன் மார்க்கெட்டிங், அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு 15 லட்சத்துக்கு மேல ஏமாற்றங்கள் அதிகப்படியாக இருந்திருக்கும். இதுல இருந்தெல்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான், அதாவது ஒரு 2 வருடத்துல ஒரு 15 லட்சம் எங்கேயோ ஒரு கடல்ல போட்ட உப்பு மாதிரி கரைஞ்சு போச்சு, எங்க போச்சுன்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு அந்த பண ஏமாற்றங்களை சந்தித்த இந்த நட்சத்திர அன்பர்கள் இந்த 2026 பாத்தீங்கன்னா அதன் மூலமாகவே நீங்க திரும்ப எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு வேறு வழியிலிருந்து அந்த வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய வேலையில ஒரு பாதுகாப்பு அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இதனால் வரைக்கும் அந்த வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை இருக்காது, நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டியான ஒரு வேலையா இருக்கா, ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு உத்தியோகமா இருக்கா அப்படின்ற பட்சத்துல நீங்க அதை எல்லாத்தையுமே ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு தன்மை. நம்ம அவ்வளோ தூரம் கடந்து வந்து கடல் கடந்து வந்து நம்ம இங்க அவஸ்தப்பட்டு இருக்கோம், ஆனா நமக்கு அந்த வேலையில ஒரு ஸ்திரத்தன்மை இல்லையே அப்படின்னு நினைத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்கள் அந்த வெளிநாட்டுல இந்த 2026 ஒரு ஸ்திரமான ஒரு உத்தியோகத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணம். அந்த வெளிநாட்டுல உங்களுடைய குடும்ப வாழ்க்கையையும் ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 2026 இருக்க போது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் இந்த ஆண்டு முழுவதுமே இருக்கிறார். அதனால அந்த திருமண வரன்கள் பார்க்கறதுல உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு வெற்றிகரமான ஒரு நிகழ்வுகள் வந்தாலும் இடையில ஒரு சின்ன சின்ன தடைகள், யாராவது வந்து குடும்ப உறுப்பினர்களே உங்களை திருமண வரன்கள் பார்க்கும்போது ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இந்த மாதிரியாகலாம் அந்த குழப்பங்கள் ஏற்படும் போது இந்த இடத்துல சில வரன்கள் தட்டி போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளும் இந்த சதய நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கு. அதனால வரன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துல இந்த நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய முடிவை மட்டும்தான் அந்த செயல்படுத்தணுமே ஒழிய ஒரு உறவினர்கள் சார்ந்து உங்களுடைய முடிவை எடுக்கிறது, ஒரு குடும்பம் சார்ந்து ஒரு முடிவை எடுக்கிறது, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா அந்த திருமண வரன் அமையறதுல சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இந்த காலகட்டம் சொத்துக்கள் வாங்குறதுல எந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜூலை மாதத்திற்கு பிறகு இந்த சதய நட்சத்திர அன்பர்கள் சொத்துக்கள் வாங்குறதுல மிக அதிகமான ஒரு ஆர்வத்தை உடையவர்களாக இருப்பாங்க. கடந்த காலத்துல நிறைய சொத்துக்கள் இழப்புகள் இருந்தாலும் இந்த ஆண்டு புதிதாக சொத்துக்களை வாங்குவதற்கும் புதிதாக ஒரு கடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல ஈடுபடுவதற்கும் உண்டான ஒரு தருணமாக இருக்கும். ஏற்கனவே கடன்னால தான் நாங்க பிரச்சனையே அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த சதயம் நட்சத்திர நண்பர்கள் ஒரே ஒரு லாஜிக்கா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த அளவுக்கு கடனை முழுமையாக நிவர்த்தி செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத உறவுகள் பிரச்சனை கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த கடன்ற அளவு உங்களுடைய வருமானத்தை அதாவது வருமானத்திற்கு அதிகமாக இல்லாமல் வருமானத்திற்கு உட்பட்டு ஒரு கடன் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த உறவுகள் மீது உங்களுக்கு பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் இருக்காது. அதனால ஏதாவது ஒரு லோனை நீங்க முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு குறைவான ஒரு லோன் அப்படின்றது நீங்க எடுத்துக்க வேண்டியது நல்லது. ஏன்னா 7.5 சனியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க விலகி வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் 1.5 வருடத்துல இந்த 7.5 சனி முழுமையாக நீங்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கு. அதனால இந்த சதயம் நட்சத்திர அன்பர்கள் இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளும் வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக, திருமண வாழ்க்கை சம்பந்தமாக, குழந்தைகள் சம்பந்தமாக, இப்படி ஒவ்வொரு தருணத்திலையும் நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல நீங்க பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்ப சொல்லிட்டு இருக்கிற பலன்கள் எல்லாமே கோச்சார நிலவரப்படி இந்த நட்சத்திரத்திற்கு உண்டான ஒரு பொதுவான பலன்களை சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய ஜாதக ரீதியாக சுய ஜாதகத்துல உங்களுக்கு ராகு திசை, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்களுக்கு புதன் தசையே நடக்குது அப்படின்ற பட்சத்துல இது எந்த மாதிரியாக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்க போகுது, இல்லை ஏதாவது ஒரு தொழில் மாற்றங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.